இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை, நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடிய வார்த்தைகளில் ஒன்று. இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீமைக்கு தீமையை செய்ய நீ முற்படாதே, நீ அதை நினைக்க கூட செய்யாதே. காரணம், நீ அழைக்கப்பட்டவன். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் அல்லது எப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும் தெரியுமா? இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களை ஆசீர்வதியுங்கள். ரோமர் 12:14 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து சாப வார்த்தைகள் வருவதை வேதம் விரும்பவில்லை. வேதம் விரும்பவில்லை என்றால் தேவன் அதை விரும்பவில்லை என்று அர்த்தம். பரலோகம் அதை விரும்பவில்லை. நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை நமக்கு வாக்குத்தத்தமாய் வைத்திருக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து பிறகு பண்ணினார். தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தேவன் விசேஷித்த நன்மைகளை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய வேலை என்ன? பிறரை சபிப்பது அல்ல. துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், தூஷணமான வார்த்தைகள் சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் நம்முடைய அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கும்போது நமக்கு செய்ய வேண்டியதை, நமக்காக செய்ய வேண்டியதை தேவன் நம் பட்சம் நின்று செய்கிறவராய் காணப்படுகிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறவர்கள் செய்கிற காரியங்களில் ஒன்றுதான், பிறரை ஆசீர்வதிப்பார்கள். ஆசீர்வதிக்கிறதை அன்றி சபிக்க மாட்டார்கள். நம்மளால் ஆசீர்வதிக்க முடியுதா? யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு எவ்வளோ பெரிய தீமை செய்தார்கள். அந்த தீமையினால் அவன் வடித்த கண்ணீர் கொஞ்சமல்ல, அவன் பட்ட பாடுகள் கொஞ்சமல்ல, அவனுக்கு ஏற்பட்ட நிந்தை, அவமானம், பொய்யான குற்றச்சாட்டுகள், இது கொஞ்சமல்ல. எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள். ஆனாலும் ஒரு நாள் வந்தது, யோசேப்புக்கு பிடியில சகோதரர்கள் இருக்கும்படியான சூழ்நிலை வந்தது. யோசேப்பு தீமைக்கு தீமை செய்தானா? இல்லை. மாறாக தன்னோடு கூட பந்தியிலே அமர வைத்து ஆகாரம் கொடுக்கிறான். தன் சகோதரர்கள் குடும்பத்துக்கு வேண்டியவைகளை கொடுத்து பராமரிக்கிறான். தீமைக்கு பதில் நன்மை செய்கிறான். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆசீர்வதிக்கிறான். இவனை அழைப்புக்கு பாத்திரவான். உன் சத்துரு பசியா இருந்தால் நீ ஆகாரம் கொடுக்கின்ற வேதம் நம்மை என்கரேஜ் பண்ணுகிறது. பைபிள் இப்படிதாங்க நமக்கு டீச் பண்ணி இருக்குது. வேதம் இப்படிதான் நமக்கு போதிக்கிறது. இது பேசுவது எளிது, கேட்பது அதை விட எளிது. ஆனால் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு கொண்டு வரும்போது கடினமாக இருக்கிறது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், என்னை கஷ்டப்படுத்துகிற ஒருத்தங்களை நான் மனசார பிளஸ் பண்ணுறேன்னா நான் அழைப்பை கனப்படுத்துகிறேன். நான் அழைப்பை கனப்படுத்துகிறேன், ஆனால் நான் என்னை அழைத்தவரை கனப்படுத்துகிறேன். அழைப்பு எவ்வளவு விசேஷம்! எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் முன் குறித்து நம்மை அழைத்திருக்கிறார். ஒருவரையும் சாப வார்த்தைகளை சொல்லி சபியாதிருங்கள். காலம் கொஞ்சம்தான் இருக்கு. வேகமாக ஓடி முடிக்க போகிற இந்த ஓட்டத்தை நமக்கு பின்னாக ஒருபோது சாபத்தை வச்சுட்டு போகக்கூடாது. எல்லாரையும் மனசார பிளஸ் பண்ணுவோம். ஏசு அப்படிதானே அங்கே சொன்னார். ஒரு வீட்டுக்கு போகும்போது அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்த்து சமாதானம் சொல்லு என்று சொல்லவில்லை, நீ சமாதானம் கூறு. அவன் சமாதானத்துக்கு பாத்திரவானாக இருந்தால் சமாதானம் தங்கும். உன்னுடைய வேலை நீ சமாதானம் கூறு. அதே போலதான் அழைக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளே, ஒருவரையும் சபையாதிருங்கள். எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க.
கர்த்தர் அப்படிதான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அழைப்பை கனப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, நன்றி. இந்த நாளில் எங்களோடு பேசி இடைப்பட்ட உங்களுடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து ஆண்டவரை மற்றவர்களை ஆசீர்வதிக்க எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.